Hello friends, this is Vicky from VTech. இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் ஆம்பிளிஃபையர் பற்றி தான் ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ தான் புதுசாக அசம்பிள் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற ரிமோட் கிட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இம்ரானிக்ஸோட TX110S, அதாவது லாஸ்ட் பீஸ்னு கூட சொல்லலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு வந்து TX110A 110B அப்படிங்கிற மாதிரி நிறையா மாடல் காமிச்சேன். TX110Sவும் காமிச்சேன். ஸோ அவரோட பட்ஜெட்டுக்கு எது ஈக்குவலாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி அவரே போட சொல்லியிருந்தார். ஸோ பார்த்தீங்கன்னா கடைசியாக நான் TX110S தான் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ ஸ்டாக் செக் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் TX110S வந்து யார்கிட்டையுமே இல்லை. இதில் நான் விசாரித்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஸ்மி ஆடியோஸ் பொள்ளாச்சி அவங்கக்கிட்ட கேட்டால் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 25 பீசஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டன் போட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. செல் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் ரிட்டன் போட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா ஆடியோஸ் ராசிபுரம் அங்கே கேட்டிருந்தேன். ஸோ அவர்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிட்ட ஆல்ரெடி வாங்கியிருந்தேன். வாங்கி பார்த்தீங்கன்னா அந்த கிட்ட வந்து இன்னொரு கஸ்டமர் கேட்டிருந்தாருன்னு அவருக்கு அனுப்பி விட்டுட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இருந்த லாஸ்ட் பீஸுமே பார்த்தீங்கன்னா அந்த 4 கிட்டு தான். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா நான் வாங்கி கொடுத்துட்டேன். ஸோ கிட்டு இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் பார்த்தீங்கன்னா நான் இந்த ஆர்டரை டேக் ஓவர் பண்ணினேன். பட்ஜெட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 20K பட்ஜெட் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த 20K பட்ஜெட்டுக்கு மினிமம் TX110S தான் போட முடியும், அந்த மாடல் தான் போட முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். பட் பார்த்தீங்கன்னா கிட்டு வந்து எங்கேயுமே ஸ்டாக் இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நம்ம இம்ரானிக்ஸ் அவர்கிட்டே பேசியிருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கிட்டு மட்டும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. நான் எதுக்கும் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு ஒரு அப்டேட் கொடுத்தாரு. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து ஒரே ஒரு கிட்டு ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ டக்குன்னு பேமெண்ட் போட்டு லாக் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அதில் யூஸ் பண்ணிக்கிற கிட்டு தான், அந்த வாங்கின கிட்டு தான் நான் வந்து அந்த கிட்டை வச்சு தான் நம்ம இந்த ஆம்பிளிஃபையர் வந்து அசம்பிள் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட பாக்ஸுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற ஃபஸ்ட்டு பாக்ஸு இதுதான் கடைசி பீஸு, TX110Sஓட கடைசி பீஸு. ஸோ இனி பார்த்தீங்கன்னா TX110S வந்து மேபி அதாவது ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டால் மேபி ஏதாவது அரேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் பார்த்தீங்கன்னா சோல்டு, அதாவது மார்க்கெட்டில் உங்களுக்கு வந்து விற்கிறதுக்கு சேல்ஸ்க்கு வந்து எனக்கு தெரிஞ்ச யார்கிட்டையுமே இல்லை. TX110S 110A 110B தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. 110A நிறையவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆம்பிளிஃபையரில் வந்து யூஸ் பண்ணிக்கிற கிட்டு பார்த்தீங்கன்னா TX110S, ஓகேங்களா. சின்ன டிஸ்பிளே, ஸ்மால் டிஸ்பிளே, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இம்ரானிக்ஸோட டிகோடர் தான் வந்துடும். HDMI, RC, ஆப்டிக்கல், கோஆக்சியல் இந்த மாதிரி டிஜிட்டல் சப்போர்ட்ஸ் எல்லாமே வந்துடும். டிஸ்பிளே மட்டும் உங்களுக்கு ஸ்மால் சைஸ். ஸோ ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட் லுக் பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட் லுக் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். என்னென்னா பார்த்தீங்கன்னா இந்த சைடு லெஃப்ட் அண்ட் ரைட்டு பார்த்தீங்கன்னா பேனல் மட்டும் ஒயிட்டில் வர மாதிரி யூஸ் பண்ணியிருப்போம். ஒயிட் வித்து கிளாஸ் ஃபினிஷில் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா கிரே வித்து பிளாக் ஃபினிஷில் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா அடியில் பாட்டம் புஷ் வந்து சில்வர் கலர் பாட்டம் புஷ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமான லுக் உங்களுக்கு கொடுக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபையர் வந்து ஆனில் இருக்குது. பட் கிட்டு மட்டும் உங்களுக்கு ஸ்டாண்ட் பை மோடில் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு USB சாக்கெட் வந்துடும். USB ஃபீமேல் சாக்கெட் வந்துடும். பென்ட்ரைவ் போட்டு சாங்ஸ் கேட்குறதுக்கு உங்களுக்கு அக்சசிபிளாக இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 கண்ட்ரோல் தான். இது பார்த்தீங்கன்னா என்கோடர் கண்ட்ரோலு, புஷ் புல் ஃபங்க்ஷனில் வந்துடும் உங்களுக்கு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 360 டிகிரியில் உங்களுக்கு வந்து ரொட்டேட் ஆகும். ஒரே நிமிஷம் நான் அந்த ஒரு கேமரா செட்டிங்ஸ் மட்டும் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ரைட், லாக் பண்ணியாச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 360 டிகிரியில் ஃபங்க்ஷன் ஆகும், என்கோடர் கண்ட்ரோலு. ஸோ இது பார்த்தீங்கன்னா சப்வூஃபரோட வால்யூம் கண்ட்ரோலு. ஸோ அதுலேருந்து லோ பாஸ் ஃபில்டர்லேருந்து அவுட் எடுத்து இதில் இன்புட்டாக கொடுத்து இதுலேருந்து அவுட் எடுத்து நம்ம பவர் ஆம்பில் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்மி பண்ணிட்டா ரிமோட்டில் நீங்கள் என்ன தான் ஃபுல் வால்யூம் 50% வச்சாலும் உங்களுக்கு வந்து வால்யூம் வராது. ஸோ இதில் ஒரு மினிமம் பர்சன்டேஜ் அரல்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் ஃபுல்லாக கூட வச்சுக்கலாம், ரிமோட்டில் கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி வச்சுக்கலாம் உங்களுக்கு. ஸோ இதனால் வந்து அடிஷ்னலாக எந்த விதமான நாய்ஸ் ஹம்மிங் எதுவுமே இருக்காது. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து சப்வூஃபரோட கெயின் கண்ட்ரோல்னு கூட சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா என்கோடர் கண்ட்ரோலு. சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல டிஸ்பிளே வந்துடும். TX110Sஓட ஸ்மால் டிஸ்பிளே வந்துடும். ஃப்ரண்ட் லுக் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா லைட்ஸ்க்கு உங்களுக்கு நைட்டில் வந்து படம் பார்க்கும்போது கண்ணு கூச்சுற மாதிரி இருந்ததுன்னா லைட்டுக்கு வந்து செப்பரேட்டாக ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபையரோட லைட் ஆன் ஆஃப் சுவிட்ச் மாதிரி கொடுத்துருக்கேன். ஆன் ஆஃப் சுவிட்சுக்கு பதிலாக ஆம்பிளிஃபையரோட லைட் ஆன் ஆஃப் சுவிட்ச் மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து மல்டி கலர் LED யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரிப் லைட்டில் பார்த்தீங்கன்னா மல்டி கலர் LED யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்குறதுக்கு இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு டைம் நல்ல லுக்காக கொடுக்குது. ஸோ ஒரே கலர் யூஸ் பண்ண வேணாம் அப்படிங்கிற பட்சத்தில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சப்வூஃபர் ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணியிருப்போம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மல்டி கலர் தான் கொடுத்துருந்தேன். அதுக்கு நல்லா ரிச்சாக இருந்துச்சு. ஸோ இதுக்கும் யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு யூஸ் பண்ணால் ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்கு அவுட்புட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைட் டைம் படம் பார்க்கும்போது டிஸ்டர்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா மார்னிங் டைம், டே டைமில் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி பார்க்கும்போது நல்ல ஒரு லுக்கு கொடுக்குது கண்டிப்பாக.
ஸோ கஸ்டமர் வந்து எந்த விதமான ரெக்வஸ்ட்டுமே வைக்கல, இந்த கலர் தான் போடணும், இந்த கலர் பேனல் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான ரெக்வஸ்ட்டுமே கொடுக்கல. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமருக்கு ஆம்பிளிஃபையர் கொடுத்து அந்த ஆம்பிளிஃபையர் பிடிச்சி தான் அந்த கஸ்டமர் சொல்லி அவரோட ஃப்ரெண்டு சொல்லி வந்து டெமோ பார்த்துட்டு போனாங்க, அப்புறம் ஆர்டர் கொடுத்துட்டு போனாங்க. ஸோ அதன் பேஸில் தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ ஆம்பிளிஃபையரோட பேக் சைடு வியூ நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம இன்டீரியர் பார்த்துடலாம் வாங்க. எஸ் கைஸ், ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் போகிறதுக்கு முன்னாடி ஆம்பிளிஃபையரோட ஹைட்டு டெப்த்து சொல்லிடலாம். ஸோ ஆம்பிளிஃபையரோட ஹைட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 4.5 இன்ச்சு ஹைட்டு. ஸோ இந்த ஹைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் டு பாட்டம் டு டாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4.5 இன்ச்சு ஹைட்டு வந்துடும். பேனலோட ஹைட் இல்லை, கேபினட்டோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4.5 இன்ச்சு ஹைட்டு வந்துடும். அதில் யூஸ் பண்ணிக்கிற கேபினெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15 இன்ச் டெப்த் கேபினெட் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கொஞ்சம் வந்து நல்லா எவாபரேட்டாக ஒர்க் பண்ணணும், ஃபுல்ஃபில்லாக, அதாவது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நெருக்கல் இல்லாமல் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் 15 இன்ச் டெப்த்து நல்லா பெரிய கேபினெட்டே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து போர்டோட ஃபிட்டிங்ஸு, அதோட பொசிஷன் பிளேஸ்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும், எந்த விதமான நெருக்கலாக எந்த விதமான ரஷ்ஷாக இருக்காது உங்களுக்கு. ஸோ ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ஒரு வியாவை காமிக்கிறேன். ஸோ இதிலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. நான் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒயரிங் வந்து வெளியே தெரியாத மாதிரி நீட்டாக நான் கொண்டு போயிருக்கேன். ஸோ இதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ஒர்க் அப்படி நீட்டாக பண்ணியிருக்கோம். ஸோ ஒயரிங் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஸோ ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கேஎம்எஸோட 5 சேனல் பவர் ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணியிருக்கோம். கேஎம்எஸோட 5 சேனல் IRF 250 மாஸ்ஃபெட் பவர் ஆம்பிளிஃபையர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் 5 சேனலுக்கு. சப்வூஃபருக்கு பார்த்தீங்கன்னா SSS பிராண்டோட 52001943 காம்போவில் வர்ற மாஸ்ஃபெட்டு 4TR மோனோ தான் யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா பவர் ஆம்பிளிஃபையருக்கு இன்பில்ட்டாக உங்களுக்கு கூலிங் ஃபேன் வந்துடும், எந்த விதமான ஹீட்டிங் இஷ்யூ இருக்காது. உங்களுக்கு லோடு அதிகமாக கொடுக்கும்போதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூ இருக்காது, ஸ்மூத்தாக ரன் ஆகும். ஸோ பவர் ஆம்பிளிஃபையர் போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு KMS + SSS காம்போவில் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பவர் ஆம்பிளிஃபையருக்கு அடிஷ்னலாக ஒரு 6 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. அந்த ப்ரொடக்ஷன் போர்டுமே பார்த்தீங்கன்னா 24/0/24 ஏசியில் ஒர்க் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு வந்து 12/0/12 அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோடு அதிகமாக கொடுக்கும்போது கண்டிப்பாக ஓரளவு ஒரு செகண்ட் ஆச்சு டிம் ஆகும். ஸோ அதனால் வந்து நம்ம மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஏசி சப்ளையில் ஒர்க் ஆகிற மாதிரி தான் ப்ரொடக்ஷன் போர்டு எல்லாமே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த வகையில் இந்த ஆம்பிளிஃபையருக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கா 24/0/24 ஏசி சப்ளையில் ஒர்க் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆம்பிளிஃபையர் ஆன் ஆஃப் பண்ணும்போது எந்த விதமான டப் ஆஃப் சவுண்டு, அதாவது அந்த டப் சவுண்டு ஆன் ஆஃப் சவுண்டு, கரண்ட் வந்து சடனாக போனால் உங்களுக்கு எந்த ஒரு மாதிரி டப்புன்னு ஒரு சவுண்டு வரும், நாய்ஸு, எந்த விதமான இதுவுமே இருக்காது. ஆம்பிளிஃபையர் ஆன் பண்ணால் ஒரு 5 to 6 செகண்ட் அப்புறம் தான் வந்து உங்களுக்கு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனுக்கே லைன் போகும். ஸோ அப்புறம் தான் உங்களுக்கு ஸ்பீக்கர் ஆன் ஆகும். ஸோ எந்த விதமான நாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இருக்காது, நீட் அண்ட் க்ளீனாக ஸ்மூத்தாக ரன் ஆஃப் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் இம்ரானிக்ஸோட டீகோடர் போர்டு, பாட்டம் போர்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் லைட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் டீகோடர். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HDMI ARC ப்ளஸ் ஆப்டிக்கல் ப்ளஸ் 2 கோஆக்சியல் 1 கோஆக்சியல் 2 அப்படிங்கிற மாதிரி டிஜிட்டல் இன்புட் சப்போர்ட் வந்துடும். ஆஸ் யூஷுவல் 2 சேனல் இன்புட்டு லெஃப்ட் ரைட்டு ஆடியோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்னல் PCMமாக ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டீகோடரில் பார்த்தீங்கன்னா லோ பாஸ் ஃபில்டர் இருக்காது. ஸோ அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு லோ பாஸ் ஃபில்டர் செட் பண்ணியிருக்கோம். லோ பாஸ் ஃபில்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா KMSோட 2-in-1 சப்வூஃபர் ப்ரீ தான் எடுத்திருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 விதமான அவுட்புட் கிடைக்கும். நான் அதில் வந்து ஒரு அவுட் மட்டும் எடுத்து சப்வூஃபருக்கு கொடுத்துருக்கேன். ஸோ லோ பாஸ் ஃபில்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா KMSோட 2-in-1 சப் ப்ரீ யூஸ் பண்ணியிருக்கோம். அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஒரு 12 வோல்ட்டு பக் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் டவுன் பண்ணி கொடுக்கும். 40 வோல்ட்டு இன்புட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12 வோல்ட் கான்ஸ்டண்ட்டாக அவுட்புட் கிடைக்கிற மாதிரி இந்த ஒரு போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ரன் ஆகிறதுக்குரிய ஆன் ஆஃப் சுவிட்ச், அந்த ஸ்ட்ரிப் லைட்டுக்கான பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த போர்டு போட்டு தான் எடுத்திருக்கோம், பக் போர்டு போட்டு தான் எடுத்திருக்கோம். ஸோ அடிஷ்னலாக எந்த விதமான SMPS எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை செக்ஷன். நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு டொராடல் டிரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 15K பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா டொராடல் டிரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஆம்பிளிஃபையர்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டொராடல் டிரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். கஸ்டம் மெயினிங் டொராடல் டிரான்ஸ்ஃபார்மர், இது வந்து ரெடிமேட் டிரான்ஸ்ஃபார்மர் கிடையாது. ஸோ டிரான்ஸ்ஃபார்மருமே பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸாக நமக்கு வந்து இவ்வளோ வோல்டேஜ் இவ்வளோ ஆம்பியரில் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி செஞ்சு வாங்கியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா டொராடல் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு ரெக்டிஃபிகேஷன் பண்ண பார்த்தீங்கன்னா 50 வோல்ட்டு 10,000 MFTயில் 4 கெப்பாசிட்டர் போட்டு DC செக்ஷன் ஆகுது உங்களுக்கு.
ஸோ ஆம்பிளிஃபையரோட டெப்த்து வந்து உங்களுக்கு நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும், நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஸோ 2 கெப்பாசிட்டர் செக்ஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு டெப்த்து கம்மியாகவே இருக்கும். இது மாதிரி 4 ஃபில்டர்ஸ் போட்டால் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆடியோ ரிசல்ட் அண்ட் டெப்த்து கிடைக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா 4CAN PCB போட்டு நம்ம பவர் சப்ளை மேக் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ ஓவராலாக ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவ்வளோ தாங்க. ரொம்ப சிம்பிள் கான்செப்ட்டு. ரிமோட் கிட்டுன்னு எடுத்துக்கிட்டாவே வந்து உங்களுக்கு வேலை மிச்சம் தான். மேக்ஸிமம் பெரிய ஒர்க் இருக்காது. பட் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஆடியோ அரெஸ்ட் பண்ணணும், ஹம்மிங் அரெஸ்ட் பண்ணணும், இது மாதிரி கொஞ்சம் சில ஒர்க்கெல்லாம் இருக்குது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம தெளிவாக பண்ணினா மட்டும்தான் ஆடியோ ரிசல்ட் எடுக்க முடியும். ஒரு ஓவரால் சொல்லிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா டொராய்டல் வைண்டிங் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். அதை டிசி பண்ண பார்த்தீங்கன்னா 50 வோல்ட்டு 10,000 MFTயில் 4 கெப்பாசிட்டர் போட்டு ஃபில்டர் ஆகி உங்களுக்கு டிசி வோல்ட்டு பாஸ் ஆகுது. அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு 12 வோல்ட் செக்ஷனுக்காக ஒரு பக் போர்டு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஒரு லோ பாஸ் ஃபில்ட்ரு சப்வூஃபருக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். இன்பில்ட் லோ பாஸ் ஃபில்ட்ரு வந்து இமிரானிக்ஸில் இல்லாதங்காட்டி நம்ம ஒரு பக் போர்டு போட்டு ஒரு லோ பாஸ் ஃபில்டர் போட்டு நம்ம அதுலேருந்து அவுட் எடுத்து கண்ட்ரோல் கொடுத்து கண்ட்ரோல்லேருந்து அவுட் எடுத்து உங்களுக்கு இந்த 4TR மோனோ ட்ரிபிள்எஸ் பிராண்டோட 4TR மோனோக்கு போகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5 சேனலுக்கு KMSோட IRF 250 மாஸ்ஃபெட் போட்ட 5 சேனல் போர்டு பெர் சேனலுக்கு 2 டிரான்சிஸ்டருங்கிற கான்செப்ட்டில் பார்த்தீங்கன்னா 5 சேனலுக்கு உங்களுக்கு 10 மாஸ்ஃபெட் ஒர்க் ஆகுது. அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் 6 சேனல் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 6 சேனல் 5.1 6 சேனல். அந்த 6 சேனலுக்குமே பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக உங்களுக்கு ரிலே ப்ரொடக்ஷன் போய் உங்களுக்கு எந்த விதமான நாய்ஸ் ஸ்டப் சவுண்ட் எதுவுமே வராமல் கட் ஆஃப் பண்ணுது. ஸோ ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவ்வளோ தான். ஃபேனுமே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த 12 வோல்ட் ஃபேன் எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சில் ஆஸ் யூஷுவல் எல்லோரும் யூஸ் பண்ணுற மாதிரி 3 இன்ச் ஃபேன் தான். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 220 வோல்ட் ஏசி சப்ளையில் ஒர்க் ஆகிற மாதிரி ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டைரெக்டாக பார்த்தீங்கன்னா 220 வோல்ட் 230 வோல்ட்டில் வந்து இந்த ஃபேன் ஒர்க் ஆகும். டைரெக்டாக நம்ம ப்ளக்கில் கொடுத்தா கூட இந்த ஃபேன் ஒர்க் ஆகும். ஸோ அந்த ஃபேன் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சப்வூஃபருக்கு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 5 சேனலுக்கு ரெண்டுக்குமே இந்த ஃபேன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. ஸோ ஹீட்டிங் இஷ்யூ மேக்ஸிமம் இருக்காது. பார்த்தீங்கன்னா சப்வூஃபருக்கு பேக் சைடே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட் சிங்க் பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு எல் கிளாம்ப் போட்டு ஃபேன் அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ இது இங்கேருந்து பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. மேக்ஸிமம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏர் வெண்ட் இருக்கும். அதாவது டாப் கவரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஏர் வெண்ட் போகிற மாதிரி சர்க்குலேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏரை சக் பண்ணி உங்களுக்கு உள்ளே தள்ளும். ஸோ மேக்ஸிமம் ஹீட்டிங் இஷ்யூ இருக்காது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5 சேனலுக்குமே பார்த்தீங்கன்னா பேக் சைடும் ஒரு ஃபேன் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு மேக்ஸிமம் ஹீட்டிங் இஷ்யூ இருக்காது. எவ்வளோ லோடு வைக்கும்போதும் உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூ இருக்காது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டிஜிட்டல் ஆம்பிளிஃபையர் தேவைப்பட்டுச்சுன்னா டிஎம் பண்ணுங்கள். இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டால்பி டிஜிட்டல், டிடிஎஸ் ப்ளஸ் PCM ஆடியோ இந்த 3 ஆடியோவுமே பக்காவாக சப்போர்ட் பண்ணோம். ஸோ ஆடியோ ரிசல்ட் வந்து உங்களுக்கு நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து 1 by 1 அப்லோட் பண்ணுறேன். ஸோ நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே கொடுத்துருக்கேன். ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட ஆடியோ டெஸ்டிங் பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் மட்டும்தான் அப்லோட் பண்ண முடியும். யூடியூப்பில் அப்லோட் பண்ண முடியாது. யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா காப்பிரைட் இஷ்யூ இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து ஒரு சாங்கோ டயலாக் ஏதாவது எடுத்து போட்டால் கண்டிப்பாக வந்து காப்பிரைட் கொடுத்து ஸ்ட்ரைக் போட்டுருவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகாது. ஸோ இதோட ஆடியோ டெஸ்ட் வேணும்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணி கேளுங்க. அதில் கண்டிப்பாக ரீசெண்ட் வீடியோஸில் கண்டிப்பாக இருக்கும், 1 by 1 இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டிஜிட்டல் ஆம்பிளிஃபையராக இருந்தாலும் சரி, அனலாக் ஆம்பிளிஃபையராக இருந்தாலும் சரி நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ டிஎம் பண்ணுங்கள், நம்ம பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ.